குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை சேர்ந்தவர் பட்டதாரி இளைஞரான மகேஷ்குமார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருடைய செல்போன் நம்பருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை உள்ளது, 2 பக்கம் டைப் செய்தால் ₹300 வழங்கப்படும் என பதிவிடப்பட்டிருந்தது. அதனை உண்மை என நம்பிய மகேஷ்குமார் அந்த நிறுவனத்திற்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். அப்போது அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு 11 மாத காலம் வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் ஒன்றையும் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்க் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். அதன் மூலம் வேலையை தொடங்கிய மகேஷ்குமாரால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வேலையை முடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட அந்நிறுவன அதிகாரிகள் வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப் போவதாக மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன மகேஷ்குமார் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருக்கிறார். அப்போது இதிலிருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என்று மகேஷ்குமாரிடம் இருந்து ₹4,68,000 பணத்தை புடுங்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மகேஷ்குமார் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். மோசடி செய்யப்பட்ட பணம் எங்கே சென்றது, மோசடி கும்பல் எங்கே இருக்கிறது என போலீசார் நடத்திய விசாரணையில் குஜராத்தை சேர்ந்த சிவப்பா லக்ஷ்மண் மற்றும் உதயபான் போபடே ஆகியோரை கைது செய்தனர். போலீசார் அவர்களிடம் இரவு முழுக்க துப்பு துளக்கியதில் இது மிகப்பெரிய ஆன்லைன் மோசடி கும்பல் என்பதும் இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கண்குசரன் சிபரம் பணிகராகி அபிஷேக் என்கிற ஐகத் நாயக் என தெரிய வந்தது. மேலும் அவர்கள் மோசடி செய்த பணத்துடன் துபாய்க்கு உல்லாச பயணம் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் மற்ற நாடுகளுக்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக அனைத்து விமான நிலையங்களிலும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி கண்குசரன் சிபரம் அபிஷேக் ஆகியோர் துபாயிலிருந்து மும்பை விமான நிலையத்துக்கு வந்தனர். அங்கு அவர்கள் 2 பேரையும் விமானத்துறை அதிகாரிகள் பிடித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கைதான கண்குசரன் சிபரம், அபிஷேக் ஆகியோர் இந்தியா முழுவதும் பல்வேறு பெயர்களில் 35 போலி நிறுவனங்களை உருவாக்கியுள்ளனர். அதன் மூலம் டைப்ரைட்டிங், டேட்டா என்ட்ரி உள்ளிட்ட ஆன்லைன் வேலை தருவதாக கூறி ஆட்களை சேர்க்கின்றனர். பின்னர் அவர்களது வேலையில் விதிமீறல் நடந்துள்ளதாக கூறி பயம் காட்டுகின்றனர். பின்னர் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டாம் என்றால் கேட்கும் பணத்தை தர வேண்டும் என மிரட்டி பாதிக்கப்பட்டவர்களிடம் பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இதற்காக இந்த கும்பல் டெல்லியில் போலி காவல் நிலையம் ஒன்றையும் உருவாக்கியுள்ளனர். இவர்கள் இருவர் மீது 23 மாநிலங்களில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவர்கள் 13 வங்கிக் கணக்குகளின் மூலம் சுமார் 203 கோடிக்கு மேல் ஆன்லைன் மோசடி செய்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து கண்குசரன் சிபரம், அபிஷேக் ஆகியோரிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள், போலி ஆதார் கார்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்த மோசடி கும்பலில் இதுவரை 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 7 நபர்களுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டையே அச்சுறுத்தி வந்த இந்த ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு பின்னால் முக்கிய புள்ளிகள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.